ஈரானை சுற்றி மீண்டும் அந்த போர் சூழல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்தே இருக்கு. எப்படியாவது ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்ப அவங்களுக்கு இருந்தது. ஆனால் தற்பொழுது வரைக்குமே அந்த ஆட்சி கவிழ்ப்பு மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்களுமே அங்க நடக்கல. அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களையுமே அந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஒடுக்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகள் ஈரானினுடைய இந்த புரட்சி காவல் படையான ஐஆர்ஜிசி ராணுவத்தை வந்து தடை செய்யறதுக்கான நிறைய வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா தங்களுடைய போர்க்கப்பல்களை வந்து ஈரானை சுற்றி அவங்க வந்து ரோந்து பணிகள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க. தற்பொழுதைய இந்த ஈரான் மையப்படுத்திய அரசியல் எதை நோக்கி போய்கொண்டிருக்கு? அமெரிக்கா ஈரானின் மீதான தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? கடந்த முறை கிட்டத்தட்ட கடைசி நிமிடத்துல அந்த தாக்குதலை நடத்துறத நிறுத்தி வச்சதா அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்தது. கடைசி நிமிடத்துல அது நிறுத்தினதா சொன்னாங்க. ஏன் அது நிறுத்துறாங்க அப்படின்னா, போதுமான அளவுக்கு வந்து படைகள் அங்க திரட்டப்படலை. ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் அங்க இருக்கு. அதனால வந்து அதே சமயத்துல எதிர்த்தாக்குதல் நடத்தினா அதை வந்து இடைமறிக்கக்கூடிய அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளும் குறைவா இருக்கு அப்படின்றதாலதான் நம்ம பின்வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அப்ப இந்த முறை என்ன நடந்திருக்கு? அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னொரு போர்க்கப்பல் சொல்லக்கூடிய அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அது வந்து மலாக்கா நீரிணையை கடந்து போற வரைக்கும் எல்லாரும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சது. அதன் பிறகு வந்து அவங்க அந்த சமிக்கையை கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்பாண்டர்களை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அது ஓமன்ல வந்து இப்ப இருக்கிறதா காமிச்சிருக்கு. அப்போ அது ஒரு வகையான சர்ப்ரைஸா தான் இவங்களுக்கு இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.